ஒரு பேட்டியில விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப என்னன்னா படத்துல ஒரு விஷயம் ஒண்ணு பேசணுன்றதுக்காக அவர் ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியா வரணுமா? இல்ல அவருக்கு போட்டியாலாம் நான் வர முடியுமா சார்? இல்ல அவரை பத்தி பேசினாதான் அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் ஆல்ரெடி அவரை பத்தி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட், அவரோட ஹைட் சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92ல இருந்து இன்னைய வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவரை அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்துல. அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமோ செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு அவர் போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே உடல்நிலை சரியில்லாத போது அவர் பார்த்திருக்கணும். ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா செந்தூரபாண்டியில கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பாரு, விஜய் சார் ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோக்குமே வராது. 100 படத்துக்கு மேல அவர் நடிச்சு 100வது படம் சூப்பர் ஹிட் கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்துல சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எங்களுக்கு விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்ப எங்க அந்நியார் கூட எங்க விஜய் சாரை பத்திலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு கூப்பிட்டு நேரடியாவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர, மற்றபடி விஜய் சாரை அவங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட நீங்க கண் கூட பாத்திருப்பீங்களா, ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல. நீங்க இத நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்ல கேப்டன் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படிதான் கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்ல வேற தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்பதான் நேரடியா பாக்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, உண்மையை பேசுவோம், ஸ்ட்ராங்கா பேசுவோம். கேப்டன் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. நாங்க அதைத்தான் நாங்க சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவரு மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு